பொருளாதார கிரகங்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஜாதக ரீதியாக பார்க்கும் பொழுது குரு சுக்கிரன் அப்படிங்கிறது பொருளாதார கிரகங்கள். அப்போ பணத்தினுடைய காரகத்துவமாக இருக்கக்கூடியது இந்த குருவும் சுக்கிரனும் தான். எப்படி அதனுடைய காரகத்துவமாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, சுக்கிரன் அப்படிங்கிறது சின்ன பணத்தை குறிக்கக்கூடியது. அதாவது சின்ன சின்ன ரொட்டேஷன் பண்ணுறது, சிறிய அளவில் ஒரு பணத்தை விரயம் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் இந்த சுக்கிரனை குறிக்கக்கூடியது. இதே ஒரு பெரிய பணமாகவே விரயமாயிருக்குது அப்படின்னாலோ, அல்லது பெரிய பணத்தை ரொட்டேஷன் பண்ணி அதன் மூலமாக ஒரு பிரச்சனையை சந்திச்சிருக்கோம் அப்படின்னாலோ, அல்லது பெரிய பெரிய பண விரயமாகவே எப்போவுமே ஏற்பட்டுருக்கு அப்படின்னாலோ, அதுக்கு காரகத்துவ கிரகமாக இருக்கக்கூடியது குரு. அப்போது இந்த பெரிய பணமோ அல்லது சிறிய பணமோ பண விரயம் அப்படிங்கிறத நம்ம ஜனன ஜாதகப்படி தெரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, குரு சுக்கிரன் அப்படிங்கிறது பணத்தை குறிக்கக்கூடிய கிரகம்ங்கிறத நம்ம பார்த்துட்டோம். ஜனன ஜாதகத்துப்படி குரு அல்லது சுக்கிரன் கூட ராகு கேதுக்களுடைய சேர்க்கை. அப்போ குரு ராகு, குரு கேது அல்லது சுக்கிரன் ராகு, சுக்கிரன் கேது, இந்த மாதிரி நம்மளுடைய ஜனன ஜாதகத்துப்படி அமைப்பு இருந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக என்னைக்கோ ஒரு நாள் நம்மளுடைய ஜாதகப்படி பண விரயம் அப்படிங்கிறத நம்ம உறுதி செஞ்சுக்கலாம். அப்போது நம்ம பண விரயம் அப்படிங்கிறத ஜனன ஜாதகத்துப்படி கிரக சேர்க்கையின் மூலமாக உறுதி செஞ்சாச்சு. வேறு ஏதாவது மூலமாக பண விரயம் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியுமா, அல்லது எந்த காலகட்டத்தில் அந்த பண விரயம் அப்படிங்கிறத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கண்டிப்பாக தெரிஞ்சுக்க முடியும். இந்த குரு அல்லது சுக்கிரன் மேலே, அந்த குரு சுக்கிரன் மீது ராகு கேதுக்களுடைய பயணம் கோச்சாரத்தில் இருக்கும் பொழுது அந்த காலகட்டத்தில் இந்த பணம் அப்படிங்கிறது விரயமாகும் அப்படிங்கிறத நம்ம கட்டாயமாக தெரிஞ்சுக்கலாம்.